ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.1ல 5த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் the 4th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 5th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1. இப்போ நான் கொஸ்டின் வாசிக்க போறேன். The table shows the number of calls வேற கலர். Table shows the number of calls recorded by fire service station in 1 year. பேசிக்கா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் 1 இயர்ல உள்ள எல்லா கால்ஸையும் நம்ம டைப்ஸ் டேட்டா போட்டாங்க. பேசிக்கா என்ன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் கம்ப்ளீட் த டேபிள் ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் தென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேசிக்கா டேலி மார்க்ஸ் இது திஸ் ரெப்ரசன்ஸ் 5 இந்த மாதிரி இருந்தால் 5 அர்த்தம். திஸ் ரெப்ரசன்ஸ் 5 ஓகேவா. ஸோ இப்போ 5 ப்ளஸ் ஒரு ஸ்டிக் போட்டால் 6ன்னு அர்த்தம். இங்கே 5 ப்ளஸ் 5 10 10 ப்ளஸ் 1 11 வரும் 11. இப்போ 7 எப்படி வரும்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இது 5 இது ப்ளஸ் 2னா 7 வந்துடும். 4னா வெறும் 4 ஸ்டிக் போட்டிங்கன்னா 4 4. இது 5 + 2 7 ஓகே. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கிடச்சிடும். ஸோ இப்போ ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன் தனியாக. பொறுமையாக ஆட் பண்ணலாம். 6 + 11 + 7 + 4 + 7. ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் கிளப் பண்ணீங்கன்னா இந்த இந்த மூணுத்தையும் மட்டும் கிளப் பண்ணீங்கன்னா 7 + 7 14 14 + 4 18 வரும். 18 18 + 6 24 வரும். இதையும் கிளப் பண்ணீங்கன்னா 18 + 6 24 வரும். ஸோ 24 + 11 எவ்வளோ வரும் 35 வரும். 24 + 11 is nothing but 35. ஏன்னா 24 + 10 34 உங்களுக்கு தெரியும். 24 + 11 24 + 10 + 1 எழுதலாம் நீங்க. ஸோ 24 + 10 is nothing but 34. 34 + 1 வந்து 35 வந்துடும். ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து 35. ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு 35 வரும். ஸோ டோட்டல் இஸ் நத்திங் பட் 35 அவ்வளோ. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம டேபிளை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்டட் த மோஸ்ட். ஸோ எந்த கால் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு பேசிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த கால் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதுதான். ஹையர் த ஃப்ரீக்வன்சி மோர் ரெக்கார்டிங்னு அர்த்தம். ஸோ எதுக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கு தான் கால் நிறைய ரெக்கார்ட் இருக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி எதுக்கு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அதர் ஃபயர்ஸ் தான் டைப்ஸ் ஆஃப் காலில் அதர் ஃபயர்ஸ் தான் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன்னா 11 கால்ஸ் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் கால்ஸ் ரெக்கார்டாக தான் கொடுத்துருக்கலாம். ஸோ 11 தடவை இந்த கால்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து அதர் ஃபயர்ஸ். ஸோ அது தனியாக எழுதிடுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் விச் டைப் ஆஃப் கால்னு கேட்டிருக்கான். டைப் ஆஃப் கால் விச் வாஸ் ரெக்கார்ட் த மோஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து அதர் ஃபயர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் வந்து அதர் ஃபயர்ஸ். இதான் மோஸ்ட் ரெக்கார்டு. அதாவது செகண்ட் பார்ட் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்ட் த லீஸ்ட் எதுன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதுல மோஸ்ட் எதுன்னு கேட்டான். இதுல லீஸ்ட் எது இருக்கிறதுலே குறைச்சலா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூஸ் தான் இருக்கிறதுலே கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா ரெஸ்கியூஸ் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ரெக்கார்டட் கால். ஸோ அதை எழுதிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் அதாவது 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் வந்து ரெஸ்கியூஸ் தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ரெஸ்கியூஸ். திஸ் வாஸ் த லீஸ்ட் ரெக்கார்டட் கால். திஸ் டைப் ஆஃப் என்னது சொல்றான் திஸ் டைப் ஆஃப் கால்ஸ் டைப்ஸ் ஆஃப் கால்ல எது இருக்கிறதுல லீஸ்டோ அதான் ரெஸ்கியூஸ்னு அர்த்தம். எது கம்மியா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களோ அது ரெஸ்கியூஸ்னு அர்த்தம். ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின்னா டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல். ஸோ டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். தேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஸோ பிளாக் கலர் எழுதிக்கிறேன். ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல்னா டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். டோட்டல் வந்து 35 நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ 35 தான் ஆன்சர் இருக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 35. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா லாஸ்ட் கொஸ்டின் நம்ம படிச்சிடலாம் அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 5th கொஸ்டின்ல 4th பார்ட் என்னன்னா ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் ஃபால்ஸ் அலார்ம்ஸ். ஸோ ஃபால்ஸ் அலாம் காலுக்கு போங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே 5 + 2 7 கால். ஸோ 7 கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் நம்பர் ஆஃப் கால்ஸ். ஹவு மெனி கால்ஸ்னா நம்பர் ஆஃப் கால்ஸ். ஸோ 7 கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் ஃபால்ஸ் அலார்ம்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 7 கால்ஸ் in the category of false alarm was recorded. 7 calls. ஸோ 7 கால் வந்து தேவையில்லாமல் அவங்க ஏதோ ஏமாத்திருக்காங்க பேசிக்கா ரெஸ்கியூன்ற பேர்ல. ஸோ 7 கால். ஸோ உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அதாவது அதர் ஃபயர்ஸ் வரும். செகண்ட் கொஸ்டின் விச் டைப் ஆஃப் கால் வாஸ் ரெக்கார்ட் த லீஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்கியூஸ் வரும். ஸோ இதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா 35. அதாவது ஹவு மெனி கால்ஸ் ரெக்கார்டட் இன் ஆல்னு கேட்டிருக்கான். அது டோட்டல் அதாவது 35. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கால்ஸ் ரெக்கார்டட் அஸ் ஃபால்ஸ் அலார்ம்னு கேட்டிருக்கான். அது 7 கால் பேசிக்கா. ஸோ இன்னைக்கு
நம்ம 5வது கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம். ஓகே. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேலி மார்க்ஸ் ஃபார் த நம்பர் 7 இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்பர் 7 உடைய டேரக்டா நம்ம ஆன்சர் பண்ணிடுறேன். டெஃபினட்டா இது கிடையாது. இது ஏதோ ஒரு தேவையில்லாத சிம்பிள் சம்மந்தமே இல்லை இதுவும் கிடையாது. டேலி மார்க்ஸே இது கிடையாது. ஸோ டேரக்டா இது நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதான் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஆக்சுவலா 7 எப்படி வரும்னா 5 + 2 இது 2 இது 5 + 2 6 7. ஸோ கரெக்ட் தான். இது கரெக்ட் பி தான் கரெக்டான ஆப்ஷன். நான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன்ல போட்டேன். அப்புறமா நானே யோசிச்சு போட்டேன். ஸோ 2 விதமா நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ டேலி மார்க்ஸ் ரெப்ரசென்டிங் திஸ் நம்பர் பேசிக்கா 5 + 4 6 9 வரும். ஸோ இது 5 போட்டிருக்காம இல்லை, அப்புறம் 4 ஸ்டிக் போட்டிருக்கான். ஸோ திஸ் ரெப்ரசென்ட்ஸ் 9 நம்பர் 9. ஸோ இது நம்பர் 9 அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், விக்டோகிராஃப். ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எல்லாம் எக்ஸைஸ் 5.1 தான். ஸோ எக்ஸைஸ் 5.1 நம்ம 5, 6, 7 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்டோகிராஃப் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.